ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு த எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாமா? எஸ், டேமரிண்ட் பேஸ்ட். புளியை டெய்லி கரைச்சி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேஸ்ட் செய்து வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். செய்து பார்ப்போமா? இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வெந்நீரை திளைக்க வச்சுக்கோங்க. நல்லா வெந்நீர் திளைக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி புளி எடுத்துக்கோங்க. கொட்டை இருந்ததுன்னா அதை நீக்கிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 கிலோ புளி எடுத்திருக்கேன். அதை மெதுவாக அந்த வெந்நீரில் போடுங்க. அந்த புளி முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப அதிக அளவு தண்ணி தேவையில்லை. வெந்நீர் சூடாக இருக்கிறதுனால பார்த்து போடுங்க. எல்லா புளியும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வச்சு அதை சாதம் வைக்கிற மாதிரி 4-5 சத்தம் விட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வடிகட்டி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்மேஷர் எடுத்துக்கேன். இப்போ இந்த ஸ்மேஷரை வச்சு இந்த புளியை நல்லா ஸ்மேஷ் பண்ணி விடுங்க. ஸ்மேஷ் பண்ணும்போது அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வெளியில் வரும். கை போடாமல் இருக்கிறது பெட்டர், அதனால தான் ஸ்மேஷர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நாள் வச்சு பண்ணும்போது கெட்டு போக சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த வடிகட்டியில் இந்த மாதிரி போட்டு நம்ம புளியை வடிகட்டிக்கலாம். திக்காக இருக்கிறதுனால வராது. அப்போ இந்த ஸ்மேஷரை வச்சு இப்படி அமுத்தினீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக புளியை போட்டு இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணி விடுங்க. அந்த எசன்ஸ் பூரா கீழே இறங்கிடும். பார்த்திங்களா, நல்லா எசன்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா புளியையும் ஸ்மேஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிற அளவு தான் அந்த சக்கை பாக்கி இருக்குது. அந்த 1/2 கிலோ புளிக்கு கீழே ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. அதை நம்ம திரும்பி அந்த பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம திரும்பி ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம 2வது வாட்டி புளியை கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதில் 2வது வாட்டி எசன்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ நான் 2வது வாட்டியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சக்கை பாக்கி இருக்குது, எல்லாமே வடிகட்டியாச்சு. இப்போ அந்த சக்கையை திருப்பி போட்டு 3வது வாட்டி நம்ம தண்ணியை போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். மூணாவது வாட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இவ்வளவு தான் சக்கை பாக்கி இருக்கும். 1/2 கிலோ புளிக்கு எவ்வளோ கம்மியாக சக்கை வருது பாருங்கள். அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்போ அது கீழே வடிகட்டின ஃபுல்லாக பேஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக தண்ணி விட்டு கரைக்கலாம். எனக்கு இந்த பதம் வேணுங்கிறதுனால நான் கரைக்கிறேன். இதை அடுப்பில் வச்சு சின்னதாக ஒரு 15 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு இந்த புளி பேஸ்ட்டு வேணுங்கும் போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஸ்பூனில் எடுத்து நம்ம இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை போட்டோம்னா தண்ணியில் கலைஞ்சி புளி தண்ணி நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் நீர்க்க இருக்குது, ஏன்னா நான் இன்னும் கொதிச்சு முடியலை. நான் உடனே செஞ்சு காட்டுறேன்.
கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு கெட்டியாக இருக்கும். அவங்கவுங்க புளியோட அளவு நெசசிட்டியை தகுந்த மாதிரி அவங்கவுங்க செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணியை இன்னும் கம்மியாக விட்டிங்கனாக்கா கெட்டியாக கிடைக்கும். எனக்கு இந்த பதம் வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.